வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம் கினோடாஃபி பார்க்க போனோம்னா, கிழமையும் நட்சத்திரமும் தரும் உயிராபத்து. அதாவது ஒரு குறிப்பிட்ட கிழமைகளில் குறிப்பிட்ட நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாள் நம்ம பிறக்கும்போது உயிருக்கு ஆபத்து கண்டத்தை ஏற்படுத்தும். அவை எந்த கிழமை எந்த நட்சத்திரம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம், திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம், புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம், வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம், சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளில் பிறந்தவங்களுக்கும், திங்கட்கிழமை அன்று சித்திரை நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளில் பிறந்தவங்களுக்கும், செவ்வாய்க்கிழமை அன்று உத்திராட நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளன்று பிறந்தவங்களும், புதன்கிழமை அன்று அவிட்ட நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளில் பிறந்தவங்களுக்கும், வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளில் பிறந்தவங்களுக்கும், வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளில் பிறந்தவங்களுக்கும், சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளில் பிறந்தவங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து கண்டம் போன்றவற்றை ஏற்படுத்தும். இந்த கிழமைகளில் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சுபகாரியம் செய்வது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் தான் நவகிரகங்கள் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய பகவான் பிறந்தது பரணி நட்சத்திரம், சந்திர பகவான் பிறந்தது சித்திரை நட்சத்திரம், செவ்வாய் பகவான் பிறந்தது உத்திராட நட்சத்திரம், புதன் பகவான் பிறந்தது அவிட்ட நட்சத்திரம், குரு பகவான் பிறந்தது கேட்டை நட்சத்திரம், சுக்கிர பகவான் பிறந்தது பூராட நட்சத்திரம், சனி பகவான் பிறந்தது ரேவதி நட்சத்திரம். அதாவது கிரகங்கள் இந்த நட்சத்திரம் பிறந்ததுனால நம்மளும் அதே கிழமை அதே நட்சத்திரம் பார்க்கும்போது உயிருக்கு ஆபத்து காண்டம் ஏற்படுத்தும். இந்த கிழமைகளில் இந்த நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளன்று சுபகாரியங்கள் செய்வது தவிர்ப்பது நல்லது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.